ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடிப்பட்டத்துக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தோங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா அந்த பிடிக்கரணை 10 டேஸ்க்கு முன்னாடியே நோட் பண்ணிட்டாங்க. இந்த உள்ள செடி எல்லாமே வாடி போயிடுச்சு. ஸோ கிழங்கு உள்ள வச்சுருக்கோன்னு அர்த்தம். பட் பசங்களுக்கு வந்து எக்ஸாம் நடந்துருந்தனால அதை கண்டுக்கலங்க. இன்றைக்கி அதுக்கு உண்டான டைம் கிடச்சிது. ஸோ அந்த பேக்கில் உள்ள மண்ணெல்லாம் கொட்டி காய வச்சுட்டு ஸோ அதில் வந்து மஞ்சள் கிழங்கு வந்து திருப்பி ஊனி வைக்கலான்னு நினைக்கிறேங்க. இதில் உள்ள கிழங்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக தாங்க இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளேயுமே அந்த செடி வாடி போயிடுச்சு. இல்லை நான் முன்னாடியே பிடிங்கிட்டேன்னா என்னென்னு தெரியலங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரும்பு இன்னும் மறையவே இல்லை. அந்த புது துளிர் வந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு க்ரோ பேக்லேயும் வந்து பிடிக்கரணையை வச்சுருந்தாங்க. அது கூட காராமணி இருந்ததுனால அதை ஃபுல்லுமே கொட்டி எடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளறி விட்டு எடுத்தேங்க. ஃபஸ்ட்டு ஓரளவு கிழங்கு வந்துச்சுங்க, அவ்வளோதான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து உடஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் ஓரளவு வந்து அதை தோண்டி எடுத்தேங்க. ஆனால் மண் கொஞ்சம் இறுகி இருந்ததுனால எடுக்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இந்த க்ரோ பேக்கில் தாங்க கொஞ்சம் எதிர்பாராத விதமாக நிறைய கிடச்சிது. இதில் பிடிக்கரணை சைஸை விட அந்த நடுவில் அரும்பு வந்த இடத்துல பார்த்திங்கன்னா, முளைப்பு வந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிழங்கு நல்லா பெருசாக கிடச்சிது. புது கிழங்குனால இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க. ஒரு 10 டேஸ் விட்டு தான் யூஸ் பண்ணணும். உடனே யூஸ் பண்ணால் தொண்டை அரிக்கும். பட் நம்ம வந்து சில டைம் கிழங்கு விளையிலனா பார்த்திங்கன்னா அது காய காய வந்து அப்படியே சருகாக மாறும். பார்க்கலாம் வந்து எப்படி மாறுதுன்னு. உங்களுக்கு இந்த கிழங்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த கிழங்கு ரொம்ப பிடிக்குங்க. இதில் காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முளைப்பு அந்த ஒரு கிழங்கு மட்டும் எடுத்து திருப்பி ஊனி வச்சுட்டேங்க. கொஞ்சம் அவரையும் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் காயெல்லாம் இருந்ததுங்க, அதெல்லாம் பறிச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை மிளகாய் இருந்ததுங்க. இது செம்ம காரமான மிளகாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 கிலோ காய்க்கு ஒரே ஒரு மிளகாய் போட்டால் போதுங்க, அவ்வளோ காரமாக இருக்கும். அப்புறம் இந்த மண்ணெல்லாம் வந்து நம்ம காய வச்சு திருப்பி வந்து பிளான்ட்ஸ் ரீபாட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிகப்பத்தி வைக்க போகிறேங்க. ஒரு 10 இன்ச் க்ரோ பேக்கில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மஞ்சள்லாம் வாங்கியிருந்தேங்க. அதெல்லாமே முளைச்சி விட்டு ஓரளவு 1 மந்த் ஆச்சுங்க. ஒரு குட்டி க்ரோ பேக்லேயே இருக்குது. அதை அப்படியே மாற்றி வைக்க போகிறேன். கொஞ்சம் மிதிப்பாகலும் இருந்ததுங்க. மிதிப்பாகல் பார்த்திங்கன்னா நல்லாவே அறுவடை கொடுக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நம்மக்கிட்ட பழுத்த காய போட்டு திருப்பி வந்து செடி நிறைய எடுத்துருக்கேங்க. அதை ரீபாட் பண்ணணும். இவ்வளோ தாங்க இன்றைக்கி அறுவடை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.